சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக 7 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு தென்னிலவன் நம்மோடு இணைந்திருக்கிறார். தீர்ப்பு தொடர்பான விவரங்கள் தென்னிலவன். நிச்சயமாக. அதாவது கோவையை சேர்ந்த 16 வயது சிறுமிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தற்போது 7 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கி போக்சோ சிறப்பு நீதிமன்றமானது தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா கடந்த 2019ஆம் ஆண்டு சீர்நாய்க்கம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பூங்காவில் நண்பரோடு பிறந்தநாள் கொண்டாடுவதற்காக சென்ற ஒரு 16 வயது சிறுமிக்கு அதே பகுதியை சேர்ந்த ஒரு 6 பேர் தனியாக அழைத்து சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருந்தாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படைகள் அமைத்து முதலில் ஒரு 6 நபர்களை கைது செய்யறாங்க. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியை தேடி வந்த நிலையில ஒருவர் நீதிமன்றத்தில் சரணடைகிறாரு. இந்த வழக்கானது கோவையில் இருக்கக்கூடிய போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில இந்த வழக்கின் தீர்ப்பானது இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கில் மணிகண்டன், அதே போல பப்கார்த்தி, ஆட்டோ மணிகண்டன், ராகுல், பிரகாஷ், நாராயணமூர்த்தி, கார்த்திகேயன் ஆகிய 7 பேரும் முதலில் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டது. மேலும் இவர்களுக்கு தண்டனையானது பாத்தீங்கன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து தற்போது தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய மற்ற விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. தற்போது வரை இந்த 7 பேரும் குற்றவாளிகள் என்றும், அதே போல இந்த 7 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.